வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து கோவக்காயில் நம்ம வந்து பஜ்ஜி வந்து செய்யலாம். இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா வாழைக்காயில் நம்ம வந்து நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவக்காயில் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்துங்க. இது வந்து கடலை மாவு, கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெருங்காய தூள், அதுக்கப்புறம் இதில் வந்து மிளகு இருக்குது. இது வந்து நம்ம வந்து மிளகு வந்து இப்படி நம்ம பொடியாக அந்த வரும் தூவிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து வாழைக்காய் கூட நம்ம பார்த்திங்கன்னா நீளமாக நறுக்கி தான் வந்து செய்வாங்க பஜ்ஜி. இப்போ அது மாதிரி இதையும் வந்து நீள வாகத்தில் இது மாதிரி கட் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக வந்து கட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப தடிமனாக நீங்கள் வந்து நறுக்கி செஞ்சாக்கன்னு வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் வேகாது. சரிங்களா? நீங்கள் வந்து மெலிசாக நீல வாகத்தில் இது மாதிரி கட் பண்ணிங்க. இது மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யலாம். நீங்கள் வந்து பாருங்கள், 1 by 1 நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இந்த கோவக்காய் வந்து இது மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து உப்பும் மிளகும் இதில் இருக்குது. இந்த இது கருவியில் இருக்குது. நம்ம இது வந்து திருகுனா பொடி மாதிரி கொட்டும் பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் வந்து தேவைக்கு அளவு அதிகமானா கூட நல்லா இருக்காது. பாருங்கள், போதும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு கரண்டை வச்சுட்டு பொறுமையாக வந்து கலரணும். இல்லைன்னு வச்சிங்கன்னா உடஞ்சிடும் அது. சரிங்களா? நிதானமாக நம்ம ஏன் இது மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, நம்மலாம் பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாவக்காய் அப்படி நம்ம செய்யலாம். சின்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்குலாம் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்காது. என்னடா இவனை எப்போ பார்த்தாலும் கோவக்காய் பாவக்காய், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அது மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு அதிகம் பழகிட்டாங்க. தவறாக வந்து நினைக்க வேண்டாம். நிறைய பசங்க அப்படி தான். நம்ம தான் இவங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்படி தாங்க போதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு அந்த உப்பும் அந்த மிளகும் வந்து சேரும் இதில். சரிங்களா? இப்போ வந்து கடலை மாவு இருக்குது, இதோட சேர்ந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக, அது என்ன எதுக்குன்னு கேட்டு சுவைக்காக வேண்டி தான். அதுக்கப்புறம் இது வந்து பெருங்காயத்தூள், இது வந்து மூணுத்தையும் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே உப்பு வந்து போட்டுக்கிறோம். அந்த மிளகும் உப்பு போட்டு அந்த காயில் கலந்து வச்சுக்கிறோம். இதை வந்து கொஞ்சமாக போட்டு இப்போ நம்ம வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? முதல்ல வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. அது நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஏன்னா உப்பு தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதாங்க. போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா வந்து பசையணுங்க. பாருங்கள், பாருங்கள், இப்போ மாவு நல்லா பதத்துக்கு வந்துட்டு, அது என்னென்னா அந்த கெட்டியாகாமல் இருக்கணும். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கொஞ்சம் பதமாக இருக்குது. இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் இது மாதிரி நம்ம இதை நனைச்சி அதை வந்து போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நனைச்சி இப்படி நல்லா வந்து நனைச்சிக்கிட்டு நம்ம வந்து போட்டுற வேண்டியதாங்க. நல்லா பாருங்கள், நல்லா இது வந்து எல்லா இடமும் பார்த்திங்கன்னா படணும். இது பட்டால் தான் நமக்கு இதாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து சிரமம் தான், என்ன கையில் ஒட்டும் இது. பாருங்கள், இப்படி நம்ம அப்படி போட்டோம். பாருங்கள், போட்டாச்சு ஒன்று. அடுத்தது நம்ம போடும் இப்படி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா நனைச்சிக்கிட்டு அப்படி மாவு அப்படி தாங்க சிந்தும். நிதானமாக போடுங்க. நீங்கள் பாருங்கள், போடும்போது கவனம் போடுங்க. எண்ணெய் வந்து பட்டு போகுது. இப்போ தான் தீபாவளி முடிஞ்சு போயிருக்கு. நிதானமாக இந்த மாதிரி பாருங்கள். கொஞ்சம் விரைவாக போட்டால் நல்லது. இது மாதிரி வந்து போட்டுக்கிட்டே இருங்க. என்னென்னா இது ரொம்ப நல்லது. பசங்களுக்கு கொஞ்சம் சுவையாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது வந்து அந்த அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து இளஞ்சூடாக வச்சா தான் நமக்கு வந்து நல்லது. வேணால் காய் வந்து வேகாது. அந்த மேலே மாவு மட்டும் பார்த்திங்கன்னா
கறிக்கிறோம். சரிங்களா? நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இளஞ்சூட்லேயே நம்ம வந்து வேக வைக்கணும் இதை. சரிங்களா? பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டு தயாராகிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். நம்ம எடுத்துடலாம் இப்போ. சரிங்களா? நீங்கள் இது வந்து போடும்போது அந்த சூடு வந்து இளஞ்சூடாக இருக்கணும், சிம்மில் வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் வந்து நேரம் எடுக்கும். பாருங்கள், உங்களுக்கு நேரம் இருந்தால் தனித்தனியாக போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து 2 3 சேர்த்து கூட நீங்கள் போடணும். சரிங்களா? எண்ணெயை மட்டும் லேசாக வந்து எடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் நான் வந்து நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த கடையில் வந்து நொறுக்கு தீனி வாங்குறத விட நம்மளே செஞ்சு கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம 2வது சுற்று நான் போடுறேன். பாருங்க, நம்ம வந்து அந்த கோவக்காய் பச்சி வந்து சிறப்பாக வந்து செஞ்சாச்சு. நாங்கள் வந்து சுவைச்சு பார்த்தோம். உப்பு காரம்லாம் சிறப்பாக இருக்குது, நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ நீங்களும் நான் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. இது வந்து ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். இது வந்து சுவையாகவும் இருக்கும். பிள்ளைகள் வந்து விரும்புவாங்க நான் வந்து நினைக்கிறேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.